அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நேற்றைக்கு நம்ம சைமனை விமர்சித்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசினதுக்காக கண்டித்து வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் கூட 1-2 தோழர்கள் என்கிட்ட, என்ன நீங்கள் இப்படிலாம் பேச மாட்டீங்களே, என்ன இப்படி நீங்கள் கோவப்பட்டு பேசுகிறீங்க, என்ன ஒருமையில் பேசுகிறீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. என்னுடைய காணொலிகளை முதல்ல பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் இந்த ஒருமையில் பேசுகிறது, அவன் பேசுகிறது, இப்படி கண்ணியம் தவறிலாம் நான் பேச மாட்டேன் என்றைக்குமே. அது யாராக இருந்தாலும் சரி, பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை இவங்களெல்லாம் பற்றி பேசுகிறப்போ கூட அவர்கள் இவர்கள் அப்படின்னு தான் பேசுவேன். அவங்கள கலாய்க்கிற விதமாக நான் பேசியிருக்கேன். ஆனால் உரிமையில் என்றைக்குமே பேசினது கிடையாது. என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு இருந்த எல்லா தோழர்களுக்கும் நல்லாவே தெரியும். அப்படி என்னுடைய வார்த்தைகள் நாகரிகமற்று இருக்கக்கூடாது, கண்ணியமற்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து பேசுகிற நானே டென்ஷன் ஆகி ட்ரிகர் ஆகி இந்த மாதிரி உரிமையில் பேசி அவனை அவன் பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். அப்படின்னா அவன் தொட்ட இடமும் அவன் பேசின விஷயமும் ரொம்ப ரொம்ப தவறானது. இதுக்கு மேலேயும் நம்ம டீசெண்ட் அப்ரோச், டீசெண்ட் அட்டாக் அப்படின்லாம் நம்மளால் கடந்து போக முடியாது. அவனுக்கு எந்த பாணியில் பேசி புரிய வைக்கணுமோ அந்த பாணியில் தான் அவன்கிட்ட பேச வேண்டியது இருக்குது. ஒரு வெறி நாய் நம்மளை கடிச்சு வைக்குது அப்படின்னு சொன்னால், வெறி நாய் தள்ளி போங்க, வெறி நாய், எனக்கு பிரச்சனை ஏதாவது வந்துட போகுது வெறி நாய் அப்படின்னு சொல்ல முடியுமா? கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அதை அடித்து விரட்ட தான் நம்மளால் முடியும். அந்த நாய் தனியாக எங்கேயோருந்து குறைச்சிட்டு இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது நம்மளை கடிக்குதுன்றப்போ அப்போ நம்ம அதுக்கு என்ன மொழியில் பேசணுமோ அப்படி தானே நம்ம பேச வேண்டியது இருக்கும். அதை தான் நாங்கள் எல்லாருமே செய்கிறோம். இந்த இடத்துலையும் நம்ம கண்ணியம் தவறாமல் இருக்கணும், நம்ம நாகரிகமாக பேசணும், நாகரிக அரசியல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவன் என்றைக்குமே அடங்க மாட்டான். அவனுக்கு அவன் பாணியில் ஏதாவது அவனுக்கு பதிலடி கொடுத்தா மட்டும்தான் அவன் கொஞ்சமாவது பொத்திக்கிட்டு இருப்பான். இல்லைன்னா இப்படி தான் போகிற வர இடமெல்லாம் அவன் இஷ்டத்துக்கு பெரியாரை பேசுறது, அவன் இஷ்டத்துக்கு அடுத்த தலைமுறைக்கிட்ட பெரியாரை தவறாக கொண்டு போய் சேர்க்கறது, அடுத்த தலைமுறை யாராக இருந்தாலும் பெரியாரை அவன் ஒருமையில் பேசுறது, இல்லைன்னா அவரை தவறாக பேசுறதுக்கான நிலைமைகளை உருவாக்கி கொடுத்துருக்கான்ல இந்த சைமன் செபாஸ்டியன். அப்படி இருக்கிறப்போ இவனை ஒருமையில் பேசுகிறதுக்கும் இவனை கேவலமாக யார் வேணாலும் பேசட்டும் அப்படின்ற ஒரு நிலைமையும் உருவாக்குறதுல எந்த தவறும் எனக்கு படலை. அது மாதிரி நம்மளுடைய திராவிட பெரியார் கழக தோழர்கள் பார்த்திங்கன்னா மதுரையில் ஒரு போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க. அது வைரல் ஆச்சு. இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கும் என்ன எப்படி பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப தவறு அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். சைமன் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையே, அவன் உண்மையாக செஞ்ச விஷயங்களையே குறிப்பிட்டு இந்த மாதிரி என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா நடிகையை சீரழித்து 7 முறை கருக்கலைப்பு செய்த காமவெறியன் சீமானேன்னு போட்டிருக்காங்க. இது உண்மை தானே? இது நடந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, தமிழ்நாட்டுக்கே தெரியும் இப்படி ஒன்று நடந்தது. அப்போ உண்மையை குறிப்பிட்டு ஒரு போஸ்டர் அடித்ததுக்கு அவனுக்கு இவ்வளோ வலிக்குது, அவன் தம்பிகளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவதூறு பரப்புறீங்க, இப்படி கருத்தியெல்லாம் மோத வைக்கலாமல் இப்படிலாம் கதறானுங்களே. தந்தை பெரியார் பண்ணாத விஷயமும் சொல்லாத விஷயத்தையும் கொண்டாந்து பேசி இழிவுபடுத்தி ஊர் முழுக்க போஸ்டர் அடித்து ஒட்டுனானே ப்ரெஸ் மீட்டில். இது அப்போ தவறு இல்லையா? பண்ணினதை சொல்கிறது எப்படி அவதூறாகும்? பண்ணாத விஷயத்த சொல்கிறதுக்கு பேர் தான் அவதூறாகும். இது நடக்கலன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு பார்ப்போம். நாம் தமிழர் தம்பிகள் இல்லாத ஒரு விஷயத்த பெரியார் மேலே பழிய போட்டு, பெரியார் இப்படி சொன்னார், இப்படி செய்ய சொல்லியிருக்காரு. எங்கடா பெரியார் அப்படி சொன்னார்? முதல்ல பெரியார் தாயோடையும் மகளோடையும் யாரு கூட வேணாலும் இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொன்னாராம். அவர் இப்படி கைட் பண்ணாராம். அவர் மேற்கோள் காட்டி சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டாந்து அவர் இப்படி இருக்கிறதுக்கு கைட் பண்ணாருன்னு சொல்லி பேசி இப்படி ஒரு கேவலமான விஷயத்த செஞ்ச இவனை அப்போ என்ன செய்கிறது? இவனை நம்ம சும்மா விட்டுக்கிட்டு இருக்கணுமா? சும்மா பேச முடியுமா? நம்மளால் சும்மா கடந்து போயிடலாமா? நிறைய பேர் என்கிட்ட இதுக்கு முன்னாடி நான் பேசின காணொலிகளில் கூட, எதுக்கு நீங்கள் சீமனை அவர்கள் இவர்கள் அப்படின்லாம் பேசுகிறீங்க, அவன் பேசுங்க, அவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் அதை கேட்கலை. ஏன் கேட்கலன்னா, நம்ம நாகரிகமாக பேசணும், நம்ம ஒரு மாதிரி அடாவடியாக பேச வேணாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு அவங்ககிட்ட நம்ம அவர்கள் இவர்கள்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு வராது. வயசுக்கு மரியாதை கொடுக்க முடியாது எப்போவுமே. ஆனால் அந்த இதையும் தாண்டி நான் வயசுக்கு மரியாதை கொடுத்தேன். வயசுக்கு மரியாதை கொடுக்கறதுன்றது ஒரு முட்டாள்தனமான விஷயம். அவங்க செயலுக்கு தான் மரியாதை கொடுக்கணும். இப்போ ஒரு குற்ற செயல் செய்கிறவன் 70 வயசு ஆனாலும் சரி, 80 வயசு ஆனாலும் சரி, அவன் ஒன்றும் புனிதம் கிடையாது. வயசுக்கு மரியாதை கொடுக்க முடியாது. அவனுடைய செயலுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுக்க முடியும். அப்போ இந்த சைமனையும் அந்த கேட்டகரியில் தான். அவனுக்கு வயசுக்கெலாம் மரியாதை கொடுக்க முடியாது. இருந்தாலுமே அதை மீறி நம்ம கொடுத்தோம். வயசுக்கு மரியாதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ஒருமையில் பேசக்கூடாது. ஆனால் அவனே அவனுடைய இமேஜை தரம் தாழ்த்தி அவனை உரிமையில் பேச வச்சுட்டான். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கட்சியில் சில அல்லு சில்லுகள், சின்ன சின்ன குட்டி வாண்டுகள் இருக்கும்ல, அவனுங்கெல்லாம் என்ன பதிவு போடுறானுங்க தெரியுமா?
நம்ம சீமான் வந்து தெரிய விட்டுட்டாரு, வேற லெவலு, பெரியாருன்ற ஒரு இமேஜை அப்படியே உடச்சிட்டாரு, அவருடைய உண்மைத்தன்மையெல்லாம் அப்படியே வெளியே கொண்டு வந்து அப்படியே வேற லெவல் சீமான். அந்த என்ன சர்க்கார் படத்தில் விஜய் வந்து சொல்லுவார்ல, அந்த பிராண்டை அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்டே அப்படின்னு ஒரு டயலாக் வரும்ல, அந்த டயலாகெல்லாம் எடுத்து போட்டு அதையெல்லாம் பேசுகிறானுங்க. சர்க்கார் படத்தில் அந்த சீனே இப்போ சீமானன்னே இப்படி பேசுனதுக்காக தான், பெரியாருன்ற பிராண்டை உடைக்கிறதுல தான் சீமானனே ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்லாம் பேசி சுய இன்பம் அடைஞ்சிட்டு இருக்கிறானுங்க இவனுங்க. அவ்வளோதான் அப்படின்றது தெரியுதா? அவ்வளோதான். அது அவன் பேர் அறிவாளன்னு ஒருத்தன் உண்டுங்க. அவனுடைய சேனல் கூட ஏதோ ஒரு குயில் ஏதோ உண்டு, விடுதலை குயிலா என்னமோ. அவன் நேரம் இருந்தால் போய் பாருங்கள், சகிக்காததையெல்லாம் பார்க்குறதுக்கு இருந்தாலும் போய் பார்க்குறீங்கன்னா பாருங்கள். சரி, அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஏன் இது வரைக்கும் இந்த சம்பவத்தில் குரல் கொடுக்கவில்லை அப்படின்றது என் கேள்வி. பெரியார் தான் என்னுடைய முதன்மையான கொள்கை வழிகாட்டி, என் கட்சிக்கு முதன்மையான கொள்கை வழிகாட்டி பெரியார் தான் அப்படின்னு சொல்லி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியும் ஏன் இந்த சம்பவத்தில் குரல் கொடுக்கல? என்ன இருந்தாலும் அண்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு பாசத்தை பார்க்குறாரா? யாராக இருந்தாலும் நம்மளுடைய கொள்கை தலைவரை வந்து பேசுகிறாங்க அப்படின்றப்போ எதிர்த்து தான் பேசணும். அதுலேயும் அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்றப்போ ஒருபடி மேலே நின்று எதிர்க்கணும். இப்போ இது மாதிரி மேதகு பிரபாகரன் அவர்களை வந்து விமர்சித்தா, இல்லாத பொல்லாததெல்லாம் சொன்னால் சீமான் சும்மா இருப்பானா? அப்போ இவர் தந்தை பெரியாரை கொள்கை வழிகாட்டியாக எடுத்திருக்கிறார் அப்படின்றப்போ அந்த கொள்கை வழிகாட்டிக்கு ஒரு பிரச்சனை, ஒருத்தன் அவதூறாக பேசுகிறான் அப்படின்னா அவன் கூட என்ன சமரசம் இருக்குது? அவனை எவனாக இருந்தாலும் அவனை எதிர்த்து தான் பேசணும். அப்போ இங்கே ஏதோ ஒன்று இடிக்கிற மாதிரி இருக்கே. அப்போ வாக்கரசியலுக்காக மட்டும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தந்தை பெரியாரை தன்னுடைய வழிகாட்டின்னு சொல்கிறாரா அப்படின்ற கேள்வி எழுது. சமீபத்தில் வந்து யூஜிசி டிராஃப்ட் ரூல்ஸுக்கு எதிராக விஜய் அவர்கள் எதுவுமே வாய் திறக்கவே இல்லை. இப்போ திடீர்னு வந்து இந்த நீட் விஷயத்தை கொண்டு வந்து டிஎம்கே பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. மாநில அரசு எவ்வளவோ முயற்சி பண்ணதுக்கு அப்புறமும் கூட ஒன்றிய அரசு இதை வந்து மொத்தமாக ரெஃப்யூஸ் பண்ணி நீட்டுன்றது மேண்டேட்ரியாக தான் இருக்கணும்னு சொன்ன ஒன்றிய அரசை கண்டித்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எதுவுமே பேசலை. முழுக்க தேவையே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் மாநில அரசை மட்டுமே குற்றம் சாட்டுறாரு. அப்போ இது வந்து மடைமாற்றத்துக்கான வேலையாக இருக்குமா அப்படின்றதும் என்னுடைய கேள்வியாக எழுது. இப்போ நம்ம சைமனை பற்றி பேசுவோம். நான் தம்பிகளுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். சைமன் செபாஸ்டியன் கருத்தியல் போராளி தானே? அப்படியே கருத்தியலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் தானே? இத்தனை வருஷத்துலேயும் ஒரே கருத்துலேயே ஸ்ட்ராங்காக இருந்தாரா? இப்போ நடந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாப்புல, பிரபாகரனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தெளிவு வந்துச்சுன்னு சொல்கிறார். ஆனால் முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு மேடையில் நரம்பு புடைக்க அப்படியே கடந்து கத்துனான். தந்தை பெரியாருடைய கைத்தடி தான் ஈழத்தில் பிரபாகரனுடைய துப்பாக்கியாக மாறிச்சு, அப்படி இப்படின்னு பேசினான். அப்போது என்னது இது, இப்படி மாற்றி பேசுகிறானே? இப்படி பேசுகிறவன் நாளைக்கு மாறமாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது? உங்களால் நிச்சயமாக சொல்ல முடியுமா? இன்றைக்கி இருக்கிற இதே நிலைப்பாடு நாளைக்கு மாறவே மாறாது. எங்கள் தலைவன் அண்ணன் 15 வருஷமாக ஒரே கருத்தியெல்லாம் தான் இருக்கான்னு சொல்ல முடியுமா? போன வருஷம் தந்தை பெரியாரை நல்லா பேசிக்கிட்டு இன்னைக்கு மாற்றி பேசுகிறான். இவருக்கு புரிதல் வந்துட்டான், படிக்க தெரிய புரிதல் வந்துட்டான் பெரியாரை பற்றியெல்லாம். பெரியார் இயக்கங்களில் 40 வயசு வரைக்கும் பயணிச்சப்போ தெரியலை, இப்போ தான் இவருக்கு அப்படியே புரிதல் அப்படியே பிடுங்கி தள்ளிருச்சு. நாளைக்கு திடீர்னு இருந்தாலும் வந்து இந்த மாதிரி பிரபாகரன் வந்து ஈழ மக்கள்லாம் சாகிறதுக்கு அவர் தான் காரணமாக இருந்தார், ஈழ மக்கள்லாம் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது பிடிக்காம அத்தனை லட்சம் மக்கள் சாகிறதுக்கு காரணமாக இருந்தார் பிரபாகரன். இப்படி ஃப்யூச்சரில் திடீர்னு காசுக்காக பிரபாகரனையும் எதிர்த்து பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கேட்டால் புரிதல் வந்துருச்சுன்னு சொல்லவும் செய்வான். அப்போவும் இவனுக்கு சிங்சாங் தட்டுற இந்த மலுமட்டை சாம்பிகள் அப்போவும் இருந்து சிங்சாங் தட்டிக்கிட்டு தான் இருப்பானுங்க. திடீர்னு தமிழ்னு பேசி எனக்கு இனவெறியை தூண்டுற மாதிரி எனக்கே ஃபீல் ஆயிடுச்சு. நான் தவறான பாதையில் போனேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்துத்துவ அரசியல், இந்து நேஷன் தான் வந்து சரியானதாக இருக்கும் அப்படின்னு எனக்கு என் உள் மனசு தோணிச்சு. உண்மைன்னு இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது. அதனால தான் நான் இந்த சங் பரிவார் கும்பலோட வந்து சேர்ந்துருக்கேன். தமிழ் தேசியம்னு பேசுனது தப்புன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் தமிழ் தேசியமே பேசலை, மறைமுகமாக இந்த இந்துத்துவா தேசியத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். அதெல்லாம் விடுங்க, இது ரியாலிட்டி. ஆனால் அவன் சொல்கிறது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்னு பேசி இனவெறியை தூண்டி விட்டுக்கிட்டு இருந்தேன், அது செட் ஆகாது, அதனால தான் நான் இதுக்கும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுவான். சனாதனம் சமத்துவம் சொல்கிறது, அதனால தான் நான் ஹிந்துத்துவாவை ஏற்றுக்கிட்டேன். சனாதனத்தில் சொல்லப்படுற மாதிரி சமத்துவம் எங்கேயாவது இருக்கா? இந்த மாதிரி அவன் திடீர்னு மாற்றி பேசுகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எதுக்கும் இந்த வீடியோவை எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. திடீர்னு இவன் நாளைக்கு என்னைக்காவது மாற்றி பேசினோன்னா இந்த வீடியோவை போட்டு நம்மளாம் ஃபன் பண்ணலாம். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெரியாரை பற்றி பேச உனக்கு என்ன அருகதை அப்படின்ற ஒரு கட்டுரையை முறை சொல்லி வெளியிட்டிருக்கு. வேற லெவல் தரமான சம்பவங்க, வேற லெவலு.
என்னெல்லாம் பார்ப்போம் பாருங்க. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை பற்றி பேச இந்த களிசடைக்கு அருகதை இருக்கிறதா? தரம். மாமா கெட்டவன் இல்லை, கேடு கெட்டவன் என்பது உன் பொன்மொழி அப்படின்லாம் போட்டிருக்காங்க. தரமான விமர்சனம். வாயை அடகு வைப்பதையே பிழைப்பாக கொண்டு வாழும் பிராணி. தந்தை பெரியார் மீது செருப்பு வீசிய இடத்தில் இன்று சிலை இருக்கிறது, ஆனால் நீ நடந்த இடத்தில் ஒரு புல் கூட முளைக்காது. சொரணை சிறிதும் இல்லாதவன் உமிழ்நீரை சிறுநீராய் கழிக்கும் களிசடையன். அன்எக்ஸ்பெக்டட். ஈழத்தமிழரை ஆதரித்து பிழைப்பது முடிவுக்கு வந்ததும் ஈழப்பிழப்பு ஐடியான்னு போட்டிருக்காங்க. ஈழத்தமிழர்களை வச்சு தானே இவன் பணமே பார்த்தது. இவன் மேதகு பிரபாகரனுடைய ஃபோட்டோவை வச்சு மேதகு பிரபாகரன் தான் என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய தலைவன் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஈழத்திலிருந்து மக்கள்லாம் பணம் கொடுப்பாங்க, இவன் ஏதாவது செஞ்சு. முதல்ல இவன் இங்கிருந்து அரசியல் பண்ணி ஈழத்தில் என்னத்தை செய்வான்? ஈழத்தில் எப்படி இவன் தனியெல்லாம் அமைச்சு கொடுப்பான்? இங்கே இருக்கிற தலைவர்கள் தந்தை பெரியார், காமராஜர், இவங்களோட ஃபோட்டோவெல்லாம் எடுத்து தலைவர்களாக வச்சாக்க இவனுக்கு வெளிநாட்டில் இருந்தெல்லாம் காசு வராதில்ல, ஈழத்திலேருந்து காசு வராதில்ல. அதனால இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணி வேற லெவலாக சம்பாதிச்சிட்டான். நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னு வைங்க, புசுக்குன்னு கத்துவானுங்க. தமிழ்நாட்டுக்கு மேதகு பிரபாகரனால என்ன நடந்துச்சு? தமிழ்நாட்டுக்கு தந்தை பெரியாரால, காமராஜராலெல்லாம் நிறைய நல்லது நடந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு மேதகு பிரபாகரனால என்ன நடந்துச்சு? நான் மேதகு பிரபாகரன் எதுவும் செய்யலைன்னு சொல்லலை. அவரு தமிழ் இனத்துக்காக போராடினார், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அவரால் தமிழ்நாட்டுக்கு நடந்த நல்லது என்ன, நன்மை என்ன அப்படின்றது தான் கேள்வி. அவர் ஈழத்தமிழ் மக்களுக்காக மட்டும்தான் அவர் போராடினார். அப்போ இவன் மேதகு பிரபாகரன் தன்னுடைய தலைவன் அப்படின்னு போட்டுக்கிட்டதுக்கு காரணம் முழுக்க இவனுக்கு திரள் நிதி வசூல் பண்ணுறதுக்காக மட்டும்தான். உழைக்காமல் உண்டி பெருக்குவதற்கு எது எப்போது பயன்படுமோ அதை அப்போது பயன்படுத்தி கொள்பவன் அவன். திராவிடத்தை திட்ட நாக்கு வாடகைக்கு விடப்படும் என்பதுதான் அவனது கட்சி கொள்கை. உடம்பில் உடையில்லை என்பதை உணராதவன், சொரணை சிறிதும் இல்லாதவன். இதுக்கு மேலே வாசிக்க வேணாம். இதெல்லாம் தாண்டி நியூஸ் தமிழ் 24/7 ஒரு நியூஸ் சேனல் உண்டுல, அவங்களே காரி துப்பியிருக்காங்க சைமனை. எதிர்ப்புக்கு ஒன்று, பிழைப்புக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டு நியூஸ் போட்டிருக்காங்க. நியூஸ் சேனல்லாம் உன்னைய கலாய்க்கிறாங்களாடா சைமா. கேட்டா அழுவான், மூக்கால அழுவான். என்ன தெரியுமோ, எனக்கு ஊடக வெளிச்சமே இல்லை என்னையெல்லாம். ஆனால் இவனே தான் சொல்லுவான், நான் பேசினா அப்படியே லைவ்ல அப்படியே பயங்கரமாக பார்ப்பாங்க, மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, அப்படியே நான் பேசினா தான் 20,000 பேர் பார்க்குறான், 30,000 பேர் பார்க்குறான்னு சொல்லி பெருசாக பேசுவான். ஆனால் ஊடக வெளிச்சமே இல்லைன்னு அழுவான். இதில் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் தம்பிகள் டிபேட் ஷோலாம் உட்காந்து அடி வாங்குறானுங்க. இடும்பாவனம் கார்த்தி, மருத்துவர், அவர் பேர் என்ன, கார்த்திகேயன், வன்னி அரசண்ண, அவரு ஓம் தமிழர்னு சொல்லியிருக்காரு. ஓம் தமிழர்னு சொன்னதுனால மருத்துவர் கார்த்திகேயனுக்கு பொறுக்காம வெடின்னு வெடிக்கிறாப்புல. இந்த மாதிரி நேத்திக்கு மட்டும் நிறைய ஃபன் நடந்திருக்கு. இதுக்கிடையில இந்த நாத்தாக்கா சாம்பிஸ்லாம் என்ன தெரியுமா பதிவு பண்றாங்க? ஆரியம் திராவிடம் இரண்டையும் வீழ்த்துவதுதான் எப்போதுமான நிலைப்பாடான் சைமனுக்கு. அப்படியா? இவனை RSS முத்திர குத்தவே கூடாதான், இவனை சங் பரிவார் முத்திர குத்தவே கூடாதான். ஈழத்திலிருந்து இவனுக்கு காசு அனுப்பி விட்டவங்க எல்லாம் என்ன தெரியுமா நினைப்பாங்க? எதே ஆரியத்தையும் திராவிடத்தையும் எதிர்க்கிறது தான் உங்க அண்ணனுடைய கொள்கையா? அப்ப நாங்கள்லாம் தனியிலம் அமைச்சு தருவார்னு நம்பி இந்த ஆளுக்கு திரள் நிதியா அனுப்பி கொடுத்தோமே, அப்ப நாங்கள்லாம் என்ன ஜோக்கரான்னு நினைப்பாங்க. சரி, ஆரியத்தையும் இவர் எதிர்ப்பார் தானே. பெரியாரை இவ்வளோ இழிவா பேசுற இந்த சைமன் சாவர்கரை பத்தி பேசுவானா? குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜியை பத்தி பேசுவானா? அப்ப இவங்களெல்லாம் பேச மாட்டானா, தந்தை பெரியாரை மட்டும் பேசுவானா? திராவிட சித்தாந்தத்துல உனக்கு என்ன சிக்கல்? பெண்ணுரிமை, சமத்துவம், சமூக நீதி, இதெல்லாம் உனக்கு சிக்கலாப்பா? சரி, உனக்கு இதெல்லாம் சிக்கல்னா அப்போ என்ன டேஸுக்கு நீ அரசியல் பண்ண வந்த? சரி, அப்படியே உனக்கு இது சிக்கல், உனக்கு பிரச்சனைனா நீ ஆரியத்தை என்னைக்கு எதிர்த்த? ஆரியத்தோடைய சித்தாந்தங்களை நீ என்னைக்கு எதிர்த்த? எப்போ பார்த்தாலும் திராவிடத்தை மட்டும்தான் எதிர்ப்பேன், திராவிடத்தை ஓடிப்பேன், திராவிடத்தை வேரோட இருப்பேன். அப்போ திராவிடத்தை வேரோட இருப்பேன்னா நீ பார்ப்பினத்துக்கு துணை போகிற, நீ சொல்லிக்கிட்டு மட்டும்தான் இருப்ப. நாங்கள் RSS கிடையாது, பிஜேபி, நீ இல்லைன்னே வச்சுப்போமே. ஆனால் நீ ஆட்டோமேட்டிக்காக துணை போறிய செய்மா, உன்னைய சும்மா நாங்கள் விட முடியாதுல்ல. திராவிட எதிர்ப்பு, மலையாளம், கன்னடம், தெலுங்கு இந்த மாதிரி மொழி பேசுகிற மக்களையெல்லாம் எதிர்க்கிறது தான் உன்னுடைய முழு நோக்கமாகவே இருக்குது. ஆனால் ஆரிய எதிர்ப்பு அப்படின்றது உனக்கு சுத்தமாகவே இல்லையே சைமா. நம்ம தமிழ் மொழியிலேருந்து பிறந்த கன்னடமாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், தெலுங்குவாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம தமிழ் மொழியிலிருந்து பிறந்த மொழிகள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த மொழி பேசுகிறவங்க நம்மளுடைய மரபினத்தை சேர்ந்தவங்க, அவங்களாம் நம்மளுடைய சகோதரர்கள் மாதிரி தான். அப்போ நீ அவங்களையெல்லாம் எதிர்த்து, அவங்களையெல்லாம் கேவலமாக, அவங்களெல்லாம் வேற யாரோ, அவங்களாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு நீ யாரை கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்க பார்க்குற ராசா? இது நம்ம பொள்ளாச்சியில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ. நம்ம சைமனை கெட்டி போஸ்ட்டில் தொங்க விட்டுருக்காங்க மக்கள்லாம். எனக்கு இதை திடீர்னு பார்க்குறப்போ ஏதோ தூக்கில் யாரோ தொங்குற மாதிரி இருந்துச்சு. எங்கள் அரசியல் சூப்பர் ஸ்டாரை இப்படி கொண்டு போய் கெட்டி வச்சது எவன்டா?
கேட்குறாரா சொல்லாதீங்க எவன்டா. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டிவிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை, டேக் கேர்.